டிசம்பர் 20, 2025 நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேராக இன்றைக்கி அகஸ்தியர் மலைக்கு போகலான்னு பிளான் போட்டோம். ஆனால் டிராஃபிக் பாருங்கள் 4 வரை இருக்குது. அப்படி இந்த பக்கமும் டிராஃபிக்கு, இந்த பக்கமும் டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக்கு. கேரளா எஸ்பெண்டில் நிற்கிறோம். செங்கோட்டைக்கு அடுத்து புலனூர் போகிற பாதை ஃபுல் டிராஃபிக்கு. 3 hours ஆகிருக்கிறாங்க. பயமாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் 11 o'clock ரிப்போர்ட்டிங் டைம். அதுக்குள்ளாச்சும் போய் ஆகணும். போயிடும் கண்டிப்பாக. சிவன் தான் நம்மளை காப்பாற்றணும். ஓம் நமச்சிவாய. வாரம் வழியில் நிறைய இடத்துல ரோடு ஃபுல்லாக யானை சாணமாகவே கிடக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடக்குன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வெடியே கொளுத்தி போடுறாங்க. யானைக்கு பக்கத்துலலாம் நிற்க சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போட்டுக்குது. ரோட்டில் நிறைய யானை சாணம் கிடக்குது. மறுசைக்கு ரோடு ஃபுல்லாகவே யானை சாணம் தான் கிடக்குது. நாங்களும் எவ்வளவோ ட்ரிப் போயிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. நாங்கள் போயிட்டு இருந்த ரூட்டில் ஒரு 6 கிலோமீட்டருக்கு நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருந்தோம். சுற்றி ஒரே யானை சாணமாக தான் இருக்குது. வெடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ரேஞ்சர்ஸ் வெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன் தி வேல. இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது ட்ரிப்பு. இது எல்லாமே இந்த பழைய டீ ஃபேக்ட்ரி மிஷின்ஸ் ஃபுல்லாக கிடக்கு பாருங்க. உள்ள வெள்ளக்காரங்க எல்லாம் பெரிய பெரிய மிஷின் அப்படி உள்ள கிடக்கு. போகிற பாதைகளில் ஃபுல்லாமே இந்த மாதிரி நல்ல சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜு பக்கத்தில் தான் சாப்பிட்றது கேண்டீன் இருக்குது. இங்கே இந்த கேண்டீனில் தான் வந்து சாப்பாடு வேணால் வாங்கிக்கலாம். அகஸ்தியர் கூடத்தில் வந்து காலையில் ஃபுட்டும் மதிய ஃபுட்டும் கேம்புக்கு போகிற அன்றைக்கி நம்ம கிடையாது. மதியத்துக்கு மேலே ஈவினிங் எடுத்தால் ஃபுட்டு விடுங்கனால மதிய சாப்பாடு நம்ம இந்த கேண்டீனில் வாங்கிட்டு போக போகிறோம். அகஸ்தியர் கேம்புக்கு மேலே போகிறதுக்கு மதிய ஃபுட்டுக்கு லஞ்ச் எல்லாமே வாங்கிட்டோம். அவங்க நல்லா பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபைனல் கடைசி இருக்க ஹோட்டலு. இதுக்கு மேலே ஹோட்டல் எதுவுமே கிடையாது. யார் வந்தீங்கன்னா இங்கேயே வாங்கிட்டு போயிருங்க. சாப்பாடு ரைஸ் எல்லாமே இருக்குது. ரைஸு, கடலைக்கறி, ஆப்பம் எல்லாமே இருக்குது. இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஃபேக்ட்ரி, பழைய ஃபேக்ட்ரி இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரி அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுவரை மேக்ஸிமம் எல்லாம் வண்டி வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக ஓன் வெஹிக்கிள் தான் மேக்ஸிமம் எல்லாம் போகிறாங்க. இல்லை நடந்து போகிறாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்திருக்கோம். இதே வெஹிக்கிளில் சூப்பராக போயிடலாம். இது ஆஃப் ரோடில் போகிற மாதிரி இருக்கிறதுனால ஓன் வெஹிக்கிள்லாம் வருது. இந்த 2 கிலோமீட்டர் வந்து மற்றவங்க வந்து நடந்து தான் போகிறாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள்னால நம்ம தைரியமாக போய்கிட்டு இருக்கிறோம். மற்ற வண்டி எல்லாமே அதிலே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. நம்ம வெற்றிகரமாக பல வருஷ கனவு, ஒரு 2-3 வருஷமாகவே நாங்கள் பிளான் போட்டே இருக்கோம் அகஸ்தியரை பார்க்க. வாய்ப்பே கிடைக்கல. எத்தனையோ ட்ரிப் டிக்கெட் போட்டு கிடைக்காம வெற்றிகரமாக 2025 லாஸ்ட்டு டிசம்பரில் கிடச்சிருக்கு. நாங்கள் 3 பேர் தான் போக போகிறோம். இந்த தரிசனம் அகஸ்தியரை பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். அகஸ்தியர் எங்களை பார்க்குறது கூப்பிட்ருக்காரு. அவர் அழைப்பு விட்டுருக்காரு. நாங்கள் கிளம்பி ஆண்டி வேலை இருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து செக் பாயிண்ட் இருக்கும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்மகிட்ட சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு எல்லாமே காமிச்சு நம்ம பேக்கில் உள்ளது பிளாஸ்டிக் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கிட்ட மேலே கூப்பிட்டு போவாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். இதுதான் செக் போஸ்ட். இதெல்லாம் செக் பண்ணி தான் வெளியே அனுப்புகிறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க அதில் செக் போஸ்ட்டில். ஃபைனல் செக்கிங் இங்கே தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக. அங்கே ஃபுல்லாமே அவங்க பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணி பேக்கில் இருக்க அந்த தேவையில்லாத பாட்டில், கேரி பேக் துருதி போட்டு தான் கொண்டு போகிறாங்க. அதனால் நமக்கு மழை சுத்தமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் செக் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற இடத்துல கிளம்புறோம். வெற்றிகரமாக மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இருந்தால் மலைப்பா ஸ்டார்ட் ஆகுது. வெற்றிகரமாக மலையை பார்த்துட்டு வருவோம். அகஸ்தியரை பார்த்துட்டு வரலாம். பிரதர், இப்போ மழை காலம் இல்லையா, பெருசாக ஈரமாலாம் ஒன்றும் இல்லை. அட்டைப்பூச்சி இருக்கும் நம்பி இந்த பையன் பாருங்க புது ஷூலாம் போட்டு வந்துருக்கான் எங்கள் டீம் தான். அப்புறம் ரொம்ப ஹில்ஸ் ஏத்தம்லாம் இருக்காது நினைக்கிறேன். ஆனால் அட்டைப்பூச்சி எதுவுமே கிடையாது இப்போ இருந்தால் தான் நம்ம சொல்கிறாங்க. நடந்துக்கலாம். இல்லைன்னா சந்தோஷம் தான். பார்ப்போம், போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நேச்சரான காடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ நேச்சராக இருக்குது. அகஸ்தியர் மலை ட்ரெக்கிங் நம்ம ஸ்டார்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறோம். பெருசாக ஒன்றும் ஏற்றமாலாம் இல்லை.
சும்மா சமதளத்தில் நடந்து போகிற மாதிரி தான் ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் வெயிலும் நல்லா அடிச்சுட்டு தான் இருக்குது. மழை பெய்யாதுன்னு நினைக்கிறோம். கிளைமேட்டு மேலே போக போக எந்த மாதிரி மாறுன்னு தெரில. இங்கே ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும் போது நம்ம போகிற இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 14 கிலோமீட்டர் நடந்து டைரெக்டாக பேஸ் கேம்ப்க்கு போயிடும். அவளுக்கு அங்கே நான் ஒரு ஈவினிங் போய் சேருவோம். அவளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் நைட்டுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அவளுக்கு. மற்றபடி காலையில் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு வந்துடணும். மதிய சாப்பாடும் தேவைன்னா நம்ம பேக்கில் வச்சுட்டு கொண்டாந்துக்கலாம். இந்த செக்கிங்கில் மட்டும் பிளாஸ்டிக்கு மற்றபடி கேரி பேக்கு எல்லாமே செக் பண்ணி அனுப்புதாங்க. எத்தனை ஐட்டம் அந்த ஐட்டத்தை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கையில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எங்கிட்ட ஒரு 9 ஐட்டம் வச்சுருக்கேன். ஒரு 500 வாங்கி வச்சுருக்காங்க டெபாசிட் மாதிரி. அதை ரிட்டன் காமிச்சோம்னா போகும்போது கொடுத்துருவாங்களாம். அதுவும் போகும்போது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராசிங், வாட்டர் கிராசிங். ஒரு தண்ணி நிறையா விழுந்தால் நல்லா, தண்ணி நிறையா விழுந்தால் நல்லா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி கம்மியாக தான் விழுது. அப்படி போகலாம். குட்டி குட்டி கேம்பாக வருது. இது கேம்ப் 2ன்னு சொல்லுவாங்க. 16.5 கிலோமீட்டர் இருக்குது அகஸ்தியர் கூடத்தில். இந்த கேம்ப் 2ல் இப்போ தான் தாண்டிட்டோம். சின்ன சின்ன கேம்பாக ஒரு 10 கேம்பாக வச்சுருக்காங்க. அதாவது அந்த சீசன் டைம் முடிஞ்ச பிறகு டேரக்ட் புக்கிங் போட்டுருக்காங்களா. அதில் 2 கிலோமீட்டர் அவதார படத்தில் வார மாதிரி அப்படி மரம்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது. நல்லா டென்ட் ஃபாரஸ்ட்டுனால அங்கே அந்த கயிறு இருக்குது பாருங்கள். அந்த கயிறை பிடிச்சி தான் ஒரு சில வாராங்க. அங்கிட்டு கொண்டு பாறை மேலே போகிறது அங்கே வராங்க பாருங்கள். கயிறை பிடிச்சி வராங்களா. நம்மளும் அந்த பாதை வழி தான் போக போகிறோம். இங்கே ஒரு சுற்றி அப்படியே போனால் அந்த கயிறு பிடிச்சி நடக்கலாம். இது ஃபஸ்ட்டு கிராசிங். சின்ன கயிறு தான், பெருசாக இருக்காது. கிட்ட போய் பார்க்கலாம். கேம்ப் 3 கனடா வந்துக்கிறோம். இந்த படம் பார்த்தீங்களா, கேம்ப் 3 இன்னும் அகஸ்தியர் கூடத்துக்கு 14.5 கிலோமீட்டர் இருக்கான். கேம்ப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பால் வந்து இந்த மாதிரி சருகலாக இருக்குது, குறுகலாக இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கும். நல்லாயிருக்கு. இங்கே மழை கம்பு சாஞ்சு கிடக்குது. இதில் பார்க்க பாம்பு என்ன பின்னி கிடக்க மாதிரி இருக்குது. பாம்பு பின்னி கிடக்குன்னு பார்த்தா அது மரக்கலை தான். சும்மா கொப்பு அழகாக பின்னி கிடக்கு. எவ்வளோ பெரிய மலை பாம்பு மாதிரி பார்க்க தெரியுது. அடுத்த ஒரு ரிவர் கிராசிங். சரி, சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் போகுது. சூப்பராக இருக்குது. கயிறு கட்டிட்டு கொஞ்சம் சேஃபாக இறங்குவோம். இது நாங்கள் போகிற பாதை தான். போகிற பாதையில் இப்போ தான் அது மரம் ஒடிஞ்சு கிடக்கு, சாஞ்சு கிடக்கு பாருங்கள். பாதையே அடைச்சிருச்சு. இங்கிட்டு பாதை இருக்குது, இந்த பக்கம் பாதை இல்லை. தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் கேப் கிடக்கு. இப்படியும் பாதையில் நிறைய மரங்கள் விழுந்தால் கிடக்கு. பெரிய மரங்களாக இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்த முடியாது. அதனால் அப்படி விட்டுருவாங்க. அதை சூப்பர் ஃபால்ஸுக்கு போகிற இடத்துல கால் சட்டை அப்படி பாருங்கள். சூப்பராக இருக்குது. குளிக்காருன்னு ஆசை. வரும்போது கண்டிப்பாக குளிப்போம். குளிச்சே போகலாம். அடுத்த ஒரு ரிவர் கிராசிங் தான் நிற்கும். பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படி தண்ணி கொட்டுது. எல்லோரும் இந்த பாதை கடந்து போகிறாங்க. நிறைய இடத்துல ரிவர் கிராசிங் ஃபுல்லாமே இந்த கயிறு ஃபுல்லாக கட்டி விட்டுருக்காங்க. இந்த கயிறை பிடிச்சே போகிற மாதிரி அப்படி அங்கே இருக்குங்க. நிறைய கயிறை பிடிக்காமல் சேஃப் இல்லாமல் போகிறாங்க. ஆனால் அதில் சேஃப் இல்லை. இந்த விளிம்பு வலிப்புக்கும் அவ்வளோ வந்துடும். நம்ம சேஃபாகவே போவோம். இவ்வளோ நேரம் ஸ்லோப்பாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. சமதளத்தை விட்டு பார்த்தா கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது.
நல்லா சென்டரில் வந்துக்கிருந்தோம். இப்போ கொஞ்சம் மழை ஏறுற ஃபீலிங், நல்லா ஏற்ற மாதிரி ஏறிட்டு போகுது. சிக்ஸாக மாறி மாறி போயிட்டே இருக்குது. இப்போ எல்லோரும் காட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே புல்பேட்டு பாதை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கருப்பை புல் மாதிரி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக அவ்வளவும் புல், ஃபுல்லாக புல் பாதை தான் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. இந்த பாதை பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், நம்மளும் சேர்ந்து தான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி கர்ப்பை புல். நானும் ஃபஸ்ட்டு லெமன் கிராஸ் தான் பார்த்தேன், லெமன் கிராஸ் கிடையாது, எல்லாம் தர்பை புல். புல்லுக்கு நடுச்சில் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த இடம் காட்டில். இப்போ பாதி தூரம் மேலே வந்திருப்போம். பின்னால் பாருங்கள் புதிய மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, டாப் வியூ இது. எல்லாம் எங்கள் ஊரில் தென்காசிலேருந்து பார்த்தது, இது இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம். கீழே ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சு. மேலே வர வர மலைக்கு மேலே இது மாதிரி புல் தான் இருக்குது, சின்ன சின்ன மரங்கள் தான் இருக்குது. பெரிய உயரமான மரங்கள் எதுவுமே மேலே இல்லை. அகஸ்தியர் பார்க்க தொடர்ந்து மேலே பயணிப்போம். வந்துக்கிட்டு இருந்த பாதையில் ஒரு கல் பார்த்தேன். இந்த கல்லை பாருங்கள், ஒரு கை மாதிரியே இருக்குது. நம்மளை இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுற மாதிரியே ஒரு கல் மாதிரியே இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த பாறை. இது சித்தர்கள் வாழ்ந்த மலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய சித்தர்கள் சூட்சமாக வாழ்கிறா சொல்கிறாங்க. அகஸ்தியர் கூட சூட்சமாக இருக்கலாம், நம்ம கூடவே வரலாம், ஒரு வண்டு ரூபில் வரலாம், நிறைய ரூபில் வருவார். நமக்கு தெரியாது. ஆனால் சித்தர்கள் வாழ்கிற உண்மையான மலை இந்த அகஸ்தியர் மலை தான். இவ்வளோ நேரம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இனிமேல் தான் பயணம் கஷ்டமாகுது. பாதையை பாருங்கள், அப்படி நெட்டு குத்துக்கு மேலே ஏறுது, அப்படியே மேலே ஏறுது. இதுக்கு மேலே தான் கஷ்டமான பாதையை ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. எல்லோரும் ஜாலியாக ஈஸியாக வந்துட்டோம். இங்கேயும் இப்போ மலை உச்சி வந்துட்டோம். ஆனால் சைடில் மலை உச்சி தெரியுது. நம்ம இப்போதைக்கு பாதி தூரம் வளர்ந்துருக்கோம் பொதிகை மலையில். இந்த இடத்த பாருங்கள், மலை உயரம் தெரியுதா? அங்கே ஒரு குன்று தெரியுது, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அங்கே தான் மோண்டி இருக்குது, எல்லோரும் அங்கே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இந்த மாதிரி நெட்டு குத்தலாக போகுது. அங்கே மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு போனோம். எல்லோரும் அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போகிறோம். அந்த இடத்துல தான் போகிறோம். அங்கே போனால் தான் கேம்பு, பேஸ் கேம்பே இருக்கும். பேஸ் கேம்பில் நைட்டில் தங்கிட்டு திருப்பி அங்கேருந்து அதை விட உயரமாக மேலே மலை தெரிஞ்சு பாருங்கள். அங்கே தான் பொதிகை மலையில் உச்சியில் அகஸ்தியரை பார்க்க போகிறோம். போக போக இந்த பயணம் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிட்டே போகுது, டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அகஸ்தியரை பார்த்தே அவனுங்க ஆர்வத்தில் கண்டிப்பாக மலை ஏற போகிறோம். ஓம் நமச்சிவாய. ஃப்ரீயாக ஏசி வேணுமா, நம்ம பொதிகை மலைக்கு வாங்க. அப்படி இருக்குங்க மேலே ஏசி காற்று, சில்லு 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 சில்லு. சென்னையில் வந்துருக்காங்க கேங்க, 6 பேர் வந்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் தான். எல்லாரும் சூப்பர் பிரதர். நல்லா ஈஸியான ட்ரெக்கிங் தான், கண்டிப்பாக வாங்க எல்லாரும். நிறைய மலை ட்ரெக்கிங் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நிறைய மலையில் குடிக்க கூட தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில முக்கியமான இடத்துல கிடைக்கும். ஆனால் அகஸ்திய மலை பொறுத்தவரை ஒரு எம்டி கேன் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீரோடைகள் எக்கச்சக்கம் இருக்குது. வார 10-15 மேலே பார்த்துட்டோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டே வரும். நம்ம எனர்ஜி லாஸ் ஆகாது. தண்ணியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச ஜில் வாட்டர் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மழை பெய்யலை, இருந்தாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு அகஸ்திய மலைக்கு வாங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ வர இடத்த பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக அப்படி இல்லை, நீச்சு ஓடுற மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக போய்கிட்டு இருக்குது. தண்ணி சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு இடமும். அகஸ்திய மலையே வித்தியாசம்தான்.
இந்த மரத்தில் பச்சை கலரில் பாசி பிடிச்சிருக்கு. இந்த மரம் பாருங்கள், கீழே இருக்க மரம் பாருங்கள். அப்போ எவ்வளோ பனி அடிச்சிருந்தா அந்த மாதிரி பாசி பிடிச்சிருக்கும். எப்போவுமே இந்த எவ்வளோ ஈரம் வந்துருக்கணும். இவ்வளோ ஈரம் இருந்தால் மட்டும்தான் இங்கே பாசி பிடிக்கும். கீழேயும் தரையும் ஈரமாக தான் இருக்குது, ஒரு ஈரமாக தான் இருக்குது. மேலே போக இந்த பாதையில் நல்லாயிருக்கு, வித்தியாசமான அனுபவம். நாங்கள் சீக்கிரம் வாரன்னு சொல்லி மேலே வந்துட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் 2 பாதை போகுது. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. நாங்கள் இந்த பக்கம் தான் பாதையில் நம்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அகத்தீஸ்வரர் தான் காப்பாற்றணும். அகத்தீஸ்வராய நமக. எங்களை பத்திரமா கூட்டி பேர் அகத்தீஸ்வரா சிவனே போற்றி. ஒரு ரயில் பூச்சி போகுது, என் கையை விட பெருசாக இருக்குது. இருக்கா பெருசு பூச்சி. வித்தியாசமான பெரிய பூச்சா இருக்குது, கையை விட பெருசாக இருக்குது. இங்கே பக்கத்தில் விநாயகர் மாதிரி இருக்குது. மலையாளத்தில் போட்டிருக்கு, பார்க்க விநாயகர் மாதிரி தான் இருக்குது. நிறைய கல்லாக இருக்குது. சிவாய நம. ஓம் நம சிவாய. கேம்ப் பக்கத்துலேயே வந்துட்டோம். பேஸ் கேம்ப் கிட்ட நெருங்கிட்டோம். பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலாக தான் இருக்குது. இங்கே ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. பேஸ் கேம்ப் நம்ம கண்முன்னாடி தெரியுது, அதான் பேஸ் கேம்ப் நினைக்கிறாங்க. கருப்பாக தெரியுது பாருங்கள், டென்ட்டாக போட்டிருக்காங்க. 2 கிலோமீட்டர் சொன்னாரு, அதான் நினைக்கிறேன் பேஸ் கேம்பு. கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் பேஸ் கேம்பு. சும்மா தான் சொன்னார் 2 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு அதான் பேஸ் கேம்பாக இருக்கும். பக்கத்தில் போய் பார்ப்போம். வெற்றிகரமாக முதல் நாள் ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். ஃபைனலாக நாங்கள் சோழர்கள் வாழ்ந்த இடத்த நோக்கி வந்துட்டோம். நாளைக்கு சோழர் சிலையை பார்க்க போகிறோம். பார்க்கே தீர்தோம். பேஸ் கேம்ப் கிட்டே வந்துட்டோம். பேஸ் கேம்பை சுற்றி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல பக்கத்தில் ஒரு வேலி இருக்குது. சுற்றி பள்ளம் தோண்டியிருக்காங்களா இல்லைனா பாதி அப்படி தான் இருக்கிற தண்ணி போகிற பாதை. அவளுக்கு பேஸ் கேம்ப்லாம் சமையல் பண்ணுறேன். அவளுக்கு செட்டு எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது. இதில் கேண்டீன். வெற்றிகரமாக முதல் நாள் பேஸ் கேம்ப் முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக பேஸ் கேம்ப் வந்ததும் அப்படி என்ட்ரி போடுறாங்க. யாரெல்லாம் வந்திருக்கா வரலன்னு சொல்லி அவங்க நேம் போட்டு கீழே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி பாஸ் மாதிரி போட்டு என்ட்ரி போடுறாங்க. கீழே 5 o'clock ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி டோக்கனை வாங்கியாச்சு. பேஸ் கேம்பில் ரீச் ஆயாச்சு. நமக்கு இந்த மாதிரி தங்க ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஃபஸ்ட்டு ரூம் வந்து கேர்ள்ஸுக்கா, செகண்ட் ரூம் ஃபார் பாய்ஸ். ஃபுல் இருட்டாக இருக்குது. ஹலோ மலா, இங்கே பேஸ் கேம்புக்குள்ளே கரண்ட் இல்லை. 6 மணிக்கு தான் பவர் சப்ளையே போடுவாங்களாம். நல்லா தான் இருக்குது. நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வத்தல் கொடுத்தாங்க, பயிர் கொடுத்தாங்க, பிக்கிள்ஸ் ஊறுகாய் கொடுத்தாங்க, கஞ்சி கொடுத்தாங்க, ஒரு அப்பளம் கொடுத்தாங்க. அப்பளத்தை சாப்பிட்டா இருக்கு டீ 2 மிளகா. நைட்டு சாப்பாடு இதுவே இது முடிஞ்சிச்சு. நைட்டு இங்கே தான் தங்கியிருக்கிறோம். ஷூவெல்லாம் அப்படி வெளியே வச்சுட்டாங்க. உள்ளே போகிறான். ரூம் தான் இருக்குது. கீழே ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட். நைட்டு நள்ளிரவு மணியை பாருங்கள் 3:45 தான் ஆச்சு. எல்லோரும் எழுப்பி விட்டுச்சு. ஒரு கரடி கேம்ப் பக்கத்தில் வந்துருக்கு. அதை பார்த்து பயந்துட்டாங்க ஒரு ஆள். கரடின்னு கத்திட்டு வந்துட்டு கேம்ப் டோரையே லாக் பண்ணிட்டார். இந்த டோர் லாக் பண்ணிட்டார். அதை கத்தல எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. கரடி நீ சுற்றி அலையுதான் கேம்பை சுற்றி வரக்கூடாதுக்காண்டி உள்ளே பல தான் தோண்டியிருக்காங்க. ஆனால் கிட்ட வந்துருக்கு. அவளுக்கு பார்த்து பயந்துட்டார். கரடியும் கேம்பை சுற்றி அலையுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா. இந்த கேம்போட லாஸ்ட் எண்டில் நிற்கிறோம். சோலார் பாயிண்டில் இருக்குது. இந்த முக்கில் டவர் கிடைக்குது. இதில் வச்சு ஃபோன் பேசுகிறாங்க. இந்த கரெக்டாக இதுக்கு பக்கத்துலேயும் டவர் கிடைக்குது. ஜியோ டவர் கிடைக்குது. இதை விட்டாச்சுன்னா இப்படி இந்த கேம்பை விட்டு வெளியில் போனாங்கன்னா இந்த அடிக்காங்க பாரு. அந்த முக்கில் 4 பாயிண்ட் கிடைக்குது. ஜியோ பாயிண்ட்டு. ஏர்டெல்லாம் 1 பாயிண்ட் தான் கிடைக்குது. ஜியோ டவர் நல்லா கிடைக்குது ஓரளவுக்கு. அந்த நின்று பேசுகிறாங்க பாருங்க 2-3 பேர்.
மெதுவாக இந்த கம்பை தாண்டி போக வேண்டியது. விலங்குகள் வரக்கூடாதுன்னு சொல்லிக்காண்டி சுற்றி கல் வச்சு அடுக்கி ஒரு பல்ல ஏற்படுத்திருக்காங்க. விலங்குகள் வந்தால் உள்ளே விழுந்து கிடக்கட்டும்ட்டு. அதை தாண்டி அங்கே போகிறோம். குளிக்க ஒரு ஆறு இருக்கான், அந்த ஆற்றுல போய் குளிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும், பொறுமை பார்ப்போம். சுற்றி வேலியெலாம் போட்டிருக்காங்க, மின்வேலியெலாம் போட்டிருக்காங்க. மின்வேலி தான் எல்லாமே. காடை பாருங்க, கொடூரமாக தான் இருக்கும். தண்ணியெல்லாம் போனால் பயமாக தான் இருக்கும். நல்ல காடு. குளிக்க ஆற்று தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆற்றுல போய் குளிக்க போகிறோம். பேஸ் கேம்பே ஒரு மேலே மேலாம் இருக்குது. அதையும் தாண்டி பெரிய பெரிய மேலெல்லாம் பக்கத்தில் இருக்குது. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. மலை முகடுகள் பாருங்க. இங்கே ஒரு முகடு இருக்குது, அங்கே ஒரு முகடு இருக்குது. அப்படியே இந்த மலை முகடு நேரம் போகிறோம். மேலே போய் அகஸ்தியர் பார்க்க போகிறோம். இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இன்னைக்கு கேம்புரா டே 2 மார்னிங் டிஃபன் மூவி. அதுக்கு சுண்டல், பட்டாணி நல்லா இருக்கு, சாப்பிடு. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ஏறி மேலே வந்து ஃபஸ்ட் டே கேம்பில் தங்கிட்டோம். இன்றைக்கி டே 2 அகஸ்தியரை பார்க்க மேலே போக போகிறோம். வெற்றிகரமாக எங்கள் பயணத்தை 3 பேரும் சிறப்பாக முடிச்சிடுவோம் நம்பிக்கை இருக்குது. மேலே போய் அகஸ்தியரை பார்க்கப்பா கண்டிப்பாக. நம்ம நேற்று வந்தது இந்த பாதையிலே வந்தோம். இந்த பாதையில் வந்து கேம்புக்கு இந்த பக்கம் போனோம். அப்படி டேரெக்டாக இந்த சாமியை பார்த்துட்டு போனோம். இன்றைக்கி அதே பக்கத்தில் லெஃப்ட் சைடில் போக போகிறோம் அகஸ்தியரை பார்க்க. அது கீழே இறங்குற பாதை, இது மேலே ஏறுற பாதை. காலையில் ஒளி, சூரிய ஒளி சூப்பராக இருக்குது. சாமி கும்பிட்டாச்சு, குளிச்சாச்சு. ஜம்முன்னு அகஸ்தியரை பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நல்ல உயரமாக மலை மேலே நிற்கிறோம். சைடில் ஃபுல்லாக லைட்டாக பனியாக தான் இருக்குது. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. சைடில் பாருங்கள், மலையில் நடந்ததுக்காண்டி வேறு அப்படியே வேர்த்து அப்படியே ஒடியுது. அது சும்மா நடக்கும்போது வேறவே தெரியும். இந்த பனியில் நடக்கும்போது பனி துளி மேலே அப்படியே வடித மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும். அது அவ்வளோ மலை மேலே அந்த பனியோடு நடக்கும்போது அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் விட்டுட்டு போவாங்க அகஸ்தியர் மலைக்கு. மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். பாதையை பாருங்கள், இவ்வளோ தூரம் ஸ்லோப்பாக போய்கிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் பாதை இருக்குது. அந்த டாப்புக்கு போகணுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கேயும் விலங்குகளோட எச்சங்கள்லாம் இருக்குது. விலங்குகள் எச்சத்தை பாருங்கள். யானை சாணமாக வேறு எச்சமானு தெரில. விலங்குகள் நடமாட்டானா இருந்திருக்கு. இப்போ பகலாக ஆகிடுச்சுனால, அது காலையில் இருந்தனால ரொம்ப இருக்காத நம்பிக்கையோடு போய்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய கடத்துலேயும் விலங்குகள் எச்சம் வருது. விலங்குகள் எல்லா பக்கம் போயிட்டு தான் இருக்குது. கல்லையும் சரி. அது என்ன எடுத்தாங்க, நான் போவேன். அந்த கேம்பை கவர் பண்ணி அப்படியே வந்து அப்படி திரும்பி பாருங்க ப்ரோ. அப்படி மேலே போகிறாங்க பாருங்க. அங்கதான் போகிறோம். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் அப்படியே வந்திருக்கோம். वो हटा दे, वो भी हटा दे। ये तो फैन ப்ரோ அப்படிங்க பாருங்க. சொர்க்கம்பா. போகிற பாதையெல்லாம் பாதை மாறக்கூடாதுக்காண்டி வெள்ளைக்கல்ல அம்புக்குறியெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த அம்புக்குரிய ஃபாலோ பண்ணி போனாலே மேலே ஈஸியாக போயிடலாம்.
மலைகளில் இது மாதிரி தண்ணியாக பாறைகள்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மேகங்கள் உள்ள பனியெல்லாம் முட்டி முட்டி அப்படி நீராக சொட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பனித்துளிகள் தான், அப்படி நீராக வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு மலை டாப்புக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த பாலை மாதிரி எவ்வளோ பள்ளமாக இருக்குது. இதை ஒட்டி தான் போக வேண்டியிருக்கு. எப்படி இருக்கு? எங்கள் டீம் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். நடக்க முடியலன்ட்டு முதல்ல மேலே போய் நிற்காங்க. நம்மளை விட வேகமாக இருக்காங்க. நம்ம தான் டவுனுக்கிட்டு இருக்கிறோம். நெட்டு குத்து தான் பாரு ஏறுத மாதிரி இருக்குது. ஏறி போயிட்டே இருக்குது. மலை உச்சியை வந்து அடைஞ்சிட்டோம். அடுத்து மலை மேலே ஏறி அடுத்த மலைக்கு போக வேண்டியிருக்கு. மெதுவாக போவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இது ஒரு மலை உச்சியில் ஏறிருக்கோம். இதை தாண்டி தான் அகஸ்தியரை பார்க்க போனோமா. டாப் ஆங்கிள் சூப்பராக இருக்குது. ஒரு 360 டிகிரி காமிக்க பாருங்களேன் டாப் ஆங்கிளில். அந்த பக்கம் அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. நல்லா பார்க்கவே தெரியல, அவ்வளோ மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. 2 நாள் ட்ரக்கில் அந்த மலை மேலே தான் நம்ம நம்புகிரிலாம் போட்டிருக்காங்க. முதல் நாள் ட்ரக்கில் நம்புகிரியே கிடையாது. அப்படி காட்டு வழி வர மாதிரி தான் இருக்கும். இது மலை மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மலையும் டாப்பு போக போக பனி பாருங்கள் அப்படியே மேலே அப்படியே மூளை சூப்பராக இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. மலையில் நடக்கிற பாதையிலலாம் இந்த மாதிரி மருந்து அரைக்க நினைக்கிறேன். ஏதோ குழி தோண்டி வச்சுருக்குறாங்க. சித்தர்கள் அது மருந்து அரைக்க எதுவும் தோண்டினாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. பேசிக்காக இந்த பனி மூட்டத்துக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பனி மூட்டத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். சுற்றி பாருங்கள், பனி தெரியும். கேமரா அந்தளவுக்கு கவராகவும் தெரில. ஆனால் கம்மியாக இருக்குது. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சா பனி குறைஞ்சிருச்சு. வெயில் இல்லை அப்படின்னா பனி சுற்றி சூப்பராக கப்புன்னு இருக்கும். நல்லாயிருக்கும். இன்னும் மேலே போகும்போது பனி தடவை நல்லாயிருக்கும். மேலே போய் பார்ப்போம் கண்டிப்பாக. நம்ம அகஸ்தியருக்கான கொஞ்சம் கஷ்டமான மலைப்பயணம் தான். காடு மலைன்னு சொல்லி அப்படியே ஒரு உயரமான இடத்த நோக்கி போயிட்டே இருக்கிறோம். இது 2வது மலையோ 3வது மலையோ மேலே இருக்கிறோம். மேலே பனி போகிறலாம் பார்த்துருப்பீங்க. சுற்றி ஆட்கள் வந்து கம்மியாக வராங்க. நிறைய பேர் முன்னால் போயிருந்தாங்க, பின்னால் போயிருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஏறுன்னு சொல்லி ஏறி போய்கிட்டே இருக்கிறோம். எப்படியும் போய் அகஸ்தீஸ்வரை பார்த்திரோம். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. பாதைகள் இந்த மாதிரி தான் வழுக்கு பாறையாக இருக்குது. நீர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாதையில் போய் வேண்டியிருக்கு. நம்மளாச்சும் ப்ராப்பராக போனதுக்காண்டி ஷூலாம் போட்டு வந்திருக்கோம். ஒரு சில செருப்புலாம் போட்டு வந்திருக்காங்க. எப்படி ஏற போகிறாங்கன்னு தெரில. சேஃபாக ஏறணும். கடவுள் தான் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போனோம். ஐயப்பா, தண்ணி ரொம்ப போகிற இடம்லாம் வழுக்குது. கவனமாக ஏறலாம். ஏறியாச்சு. ஷூ போட்டிருக்கோம். நல்லா கிரிப்பாக இருக்குது நமக்கு. ஏறிட்டோம். போகிற பாதைலாம் அப்படி தான் இருக்குது. இப்படி தான் நடந்து போகிறோம். கடைசி மலை நம்ம அகத்தீஸ்வரரை பார்க்கக்காண்டி நீர் போகிற பாறைகள் கிடையாது தான் போய்கிட்டு இருக்கிறோம். போக டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. மேலே இன்னும் பெரிய வழுக்குப்பாறை இருக்கான். அதில் கயிறு கட்டி தான் போகிறப்பாங்களா. கயிறு பிடிச்ச மாதிரி ஏறணுமா. அதையும் தாண்டி தான் போகணும். எவ்வளோ கஷ்டப்படாச்சு உங்களுக்கு நான் அகஸ்தியரை காமிச்சிடுறேன். அகஸ்தியர் மேலே போய் பார்த்துடலாம். இங்கே ஏற கஷ்டமாகுன்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன ஏத்தரையும் கயிறு கட்டி தான் போட்டிருக்காங்க. தண்ணி இப்போ இல்லை. மழை போய் காலையில்
தண்ணியில் இருந்துச்சுன்னா இந்த கயிறு இல்லாமல் கண்டிப்பாக ஏற முடியாது. இப்போ நம்ம ஏறிடலாம். காட்டுப்பாதை வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மலை ஒரு இடத்துல மொட்டை மலையாக வருது, ஒரு இடத்துல மணல் பாதையாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம், அடுத்து புல்மேட்டு பாதையாக வருது, அடுத்து தண்ணி விழுத மாதிரி வழுக்கு பாதையாக வருது, இப்போ மறுபடியும் அடர்ந்த காடுகளுக்குள்ளே போகிற மாதிரி ஆகி போச்சு. வித்தியாசமாக வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லாயிருக்கு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூலாம் போட்டு வந்துருக்கோம். அவங்க 56 வயசு மேலே ஆச்சா, சென்னையிலேருந்து வராங்க, இன்னும் வெறுங்காலோடே வராங்க. ஐயா ரொம்ப சிறப்பு. அகஸ்தியரை பார்க்கணுங்க ஆர்வத்தில் எல்லோரும் வராங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஒரு நாளைக்கு. இந்த மலை தான் உங்கள் வாழ்க்கைன்னு வச்சுங்க. ஏறுறீங்கல்ல? ஆமாம் ஆமாம். ஆரம்பத்தில் ஏறுறது பாலப்பருவம். சரி. 3 வயசுக்குள்ள என்ன சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இளமை பருவம். சரி. அந்த 8 வயசுக்குள்ள அப்போது ஒரு மனோநிலையில் நம்ம வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படி அது இது கம்பல்ஷன், அது ஒரு பருவம். சரி. ஒரு ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், இளமை பருவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலிப பருவம். இதில் கொஞ்சம் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அதுக்கப்புறம் கழுத மாதிரி என்கிட்ட புல், வேறு வழி இல்லை, நீங்கள் கடன் அடிச்சாகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும் உங்கள் பொண்ணுக்கு, அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, கம்பல்ஷன். ஆமாம் ஆமாம். தென் அதுக்கப்புறம் ஒரு சுகம், எல்லாம் முடிச்சாச்சு அப்பாடியா அப்படின்ட்டு. சரி. தென் ஃபைனல் எட்டர்னிட்டி. அதுதான் இப்போ நீங்கள் மலை ஏறுறீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குது, எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாது. சரி சரி. அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவொன்னே என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷம், இப்படியே மாறி மாறி வருது இல்லையா. ஆமாம். இதை வாழ்க்கையோட கம்பேர் பண்ண ஈஸி. அதாவது ஈஸி. ஒவ்வொரு மலை ஏற்றம்லாம் சொல்லிக் கொடுக்குறது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிற பாடமே தான். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் கண்டிப்பாக அப்படின்னு தெரியும். அதை ஏற்றுக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு நினச்சா வாழ்க்கை கடைசி வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மலை ஒவ்வொன்றும் நம்ம மனிதனோட ஒவ்வொரு பருவத்தை குறிக்கிங்க மாதிரியும், கடைசியில் நம்ம எல்லா பருவத்தையும் முடித்து இறைவன்கிட்ட போய் சரணடைந்தவங்க மாதிரி சொல்கிறாப்புல. எல்லோரும் இதை பின்பற்றுவோம். ஓம் நமச்சிவாய. பாதை எடுத்து நெட்டுக்க ஏறுது. இங்கேயும் கயிறு கட்டி தான் ஏறுறாங்க எல்லோரும் பாருங்கள். மணிக்குள்ள போங்க அப்புறம். சரி, கையில் ரோப் ஏறுறீங்களா? ஆமாங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஏறுறாங்க, செங்குத்தான மலையில் ஏறுறீங்க. இந்த கயிறில் தான் ஃபுல்லாக ஏற போகிறோம். அப்படி கயிறு பிடிச்சா இரண்டு நெட்டு குத்துது. ட்ரை பண்ணி பார்ப்போம். கயிறை பிடிச்சிக்கிட்டு நெட்டு குத்து. எவ்வளோ நெட்டு குத்தா இருக்கு. ஏறிதான். ஐயப்பா ஏறிட்டோம். 5 முகடு இருக்குது. மலையை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. 1 முகடு, 2 முகடு, 3 முகடு, 4, 5 முகடு. அந்த மலை தான் போகும். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கைலாய மாதிரி இருக்குது. அதுக்கு தள்ளி அந்த பக்கம் இருக்குது நாகப்பதிக்கை. நல்லா டாப்புக்கு வந்துட்டோம். நிறைய பேர் கயிறு பிடிச்ச மாதிரி ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 முகடு இருக்குல்ல, அது 50ங்கிறாங்க. தனியாக இருக்கிறத நாகப்பொதிங்கிறாங்க. நாகப்பொதிகள் நாகங்கள் அதிகமாக இருக்குமா, ஏற முடியாதுங்கிறாங்க. மேலே வந்துட்டோம். மேலே ஏறி முடிச்சிடுவோம். புதிய மலையில் மேகத்துக்கு மேலே டாப்பில் அடிக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. இருக்கு, தரமாக இருக்கிற மாதிரி. மேகங்கள் நம்ம கீழே தான் நிற்கிது. அது ஃபுல்லாக மேக கூட்டங்கள்லாம் மலையை தாண்டி மேலே நிற்கும். நம்ம அதுக்கும் எப்படி இருக்கு, ஏரோப்ளேனில் போன மாதிரி இருக்கா. இந்த கயிறு பிடிச்சா எல்லாம் மேலே ஏற வேண்டியிருக்கு. நெட்டு பாதையாக இருக்குங்களா, கயிறு பிடிச்சி ஏறுறாங்க. நம்மளும் இந்த பாதை வழியாக தான் இந்த கயிறு பிடிச்சி அப்படி மேலே ஏறணும். சூப்பரான வியூ. இந்த கயிறு கஷ்டப்பட்டு பிடிச்சி ஏறாத இடத்துல நம்ம கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சிச்சு, காற்று அடிச்சிச்சுன்னா மேலே நிற்கவே முடியாது. ஏன்னா உயரம் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ ஹைட்டு மேலே போய்கிட்டு இருக்கும்போது காற்று அடிச்சுன்னா கீழே தூக்கி இவ்வளோ போட்டுரும். நிறைய பேர் கிளைமேட் சைட்லன்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. அரசியலை பார்க்க முடியாமல். நமக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு.
அகஸ்தியரை போய் நல்லா தரிசனம் பண்ணலாம். கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே லைட்டாக வெயில் அடிக்கமாக இருந்துச்சாலும் காற்று ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு குளிர்ந்த காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் கடைசி ரோப்புன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சாச்சுன்னா தாமிரபரணி தாமிரபரணி இருக்கும். அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஒரு குளியில் போட்டு அகஸ்தியரை பார்க்க போயிடலாம். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. இந்த கையில் பிடிச்சா ஏற வேண்டியிருக்கு. சரி பார்ப்போம். கயிறு ஸ்ட்ரென்த்லாம் மேலே போய்கிட்டு இருக்கோம். ஐயப்பா, அப்பா, வெற்றிகரமாக ஏறி முடிச்சிட்டோம். அடுத்த மலைகள் என்றா போகிறோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் காடுகளாக ஆரம்பிச்சிருச்சு. காடுகளில் பாருங்கள், அடர்ந்த காடாப்புல போகுது. நல்ல காடு, சரியான காடு. காடுன்னா இப்படி தானே இருக்கணும். இந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை முடித்து இன்னொரு கயிறு ஏறினா நம்ம வெற்றிகரமாக அகஸ்தியரை பார்த்துடலாம். இதுதான் கடைசி கயிறுங்கிறாங்க. இந்த கயிறில் ஏறினா மேலே அகஸ்தியர் போய் பார்க்க போகலாங்கிறாங்க. எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தராகவே ஏறுதாங்க. நம்மளும் இதில் ஏற போகிறப்போ அடுத்து ஏறுவோம். இதை முடிச்சாச்சுன்னா அகஸ்தியரை போய் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட அகஸ்தியர் கிட்ட வந்துட்டோம். இதுதான் டாப்பு. அதில் தான் அகஸ்தியர் இருக்காங்க சொல்கிறாங்க. இதை தாண்டினா அகஸ்தியர் இங்கே தான் இருக்கார். கிட்ட போய் அகஸ்தியரை பார்க்கலாம். முதல்ல டாப்புக்கு வந்துட்டோம். அங்கே தான் அகஸ்தியர் இருக்கார். உள்ளே போகிறாங்க பாருங்க எல்லாருமே. அதுக்குள்ளே அகஸ்தியர் இருக்கார். நம்மளும் உள்ளே போய் அகஸ்தியரை கும்பிடுவோம். தரிசனம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம உள்ளே போய் தரிசனத்துக்கு போகிறோம். உள்ளே தான் அகஸ்தியர் மாமியார் காட்சியளிக்காப்பில். உள்ளே போய் பார்க்கலாம் அகஸ்தியரை. நம்ம வயசானவங்க பெரியவங்க உள்ளே பார்க்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். மேலே மலை ஏறி வரவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு காண கிடைக்காத பெரிய காட்சியாக இருக்கும். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. உள்ளே போகலாம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. 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 நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அகஸ்தியரை பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து அகஸ்தியரை காண கிடைக்காத அருமையான காட்சி. வெற்றிகரமாக நம்ம அகஸ்தியரை பார்க்க வந்துட்டோம். அகஸ்தியர் கிட்ட தான் நிற்கிறோம். நாங்கள் 3 தூரம் ட்ரெக்கிங்கில் வந்தோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருவான்னு தெரியாது. ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஒரு நீண்ட நெடிய கடுமையான பயணத்துக்கு அப்புறமா அகஸ்தியர் எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அகஸ்தியர் இங்கே வந்ததுக்கு ஒரு பெரிய கதை சொல்கிறாங்க. ஒரு வரலாறு வந்தது ஒரு வரலாறு சொல்கிறாங்க. என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, நம்ம சிவபெருமானுக்கு கல்யாணம் நடக்கும்போது எல்லாருமே இந்த பூமியோட ஒரு பக்கத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த பக்கம் பூமியோட ஒரு பக்கம் போகும்போது ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் தேவர்கள் முனிவர்கள் சொல்லி மக்கள் எல்லாமே ஒரு பக்கத்துக்கு போனதுனால ஒரு பக்கம் உயர்ந்துருச்சு ஒரு பக்கம் தாழ்ந்துருச்சுங்கும்போது அகஸ்திய முனிவர் இந்த தெற்கு பக்கமாக வந்து அகஸ்திய மலையில் நிற்கும்போது பூமி சமமாகும்காண்டி அகஸ்தியர் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தலைவராக சொல்கிறாங்க. இன்னும் அகஸ்தியர் இந்த பக்கத்தில் சூட்சமமாக காட்சி அளிச்சிருக்காரா நிறைய பேருக்கு. நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. அகஸ்தியர் மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் இந்த காட்டிலையும் இன்னும் உயிரோடு அப்படி உயிர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நமக்கு சூட்சம ரூபமாக காட்சி அளித்து நம்மளால் அருள் புரிவாங்கன்னு நம்ம ரொம்ப நம்புதோம்.
ஓ மகத்தீஸ்வராய நமக. ஓம் அகத்தீஸ்வராய நமக. இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்துலேயும் மேலே இறைவனை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து இது மூலம் பயங்கரமாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு நல்ல தரிசனம், நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு, கூட்டமே இல்லை, நல்லா பார்த்தாச்சு. வெளியே உட்காந்து சத்தியம் தியானம் பண்ணுவோம். இந்த காற்றுக்கும் கிளைமேட்டுக்கும் நல்லா மேலே உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும். தியானத்தை முடிச்சுட்டு அப்படியே இறங்க வேண்டியதான். இந்த பயணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி இறைவா. நிறைய ஆண்களே கஷ்டப்பட்டு ஏற இந்த மலைக்கு. ஏன்னா கயிறு, வழுக்குப்பாறை, இந்த மாதிரி பனி, மழை, காற்று, இந்த விலங்குகள் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் தாண்டி வர்றதுக்கு அகஸ்தியரை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நிறைய வயசான ஆளு கூட அசால்ட்டாக ஏறி வந்துடுறாங்க. அந்த அவங்களுக்கு இருக்க அந்த பார்க்கணும் இந்த ஆர்வம் வந்து அப்படி கூப்பிட்டு வருது நினைக்கிறேன். நிறைய வயசானவங்க மட்டும் சொல்ல முடியாது, பெரியவங்க மட்டும் சொல்ல முடியாது, நிறைய கேர்ள்ஸும் வந்திருக்காங்க இந்த இடத்துலலாம். அவங்க மன வலிமை பார்த்தே ஆகணுங்க. அந்த ஒரு துணிச்சல் இப்படி இருந்துச்சுன்னா தான் இறைவனை பார்க்க மேலே அவ்வளோ மேலே வர முடியும். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 10 பேருக்கு மேலே கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 5000 பேர் வயசானவோடு வந்திருக்காங்க. எல்லாம் இறைவனை பார்த்தே தரணும்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு நம்ம அகஸ்தியர் மலை, பொதிகை மலைக்கு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே கடைசியாக மழை வரும்போது ஒரு 3 மலைக்கு தண்ணியே கிடைக்கல. கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அகஸ்தியர் சிலைக்கு சைடில் தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. அங்கே நம்ம கூட வர நம்ம கைடு நமக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. தண்ணி தாக அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே டாப்பில் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் வாட்டர் பாட்டில் இருக்கணும். அங்கே வந்தீங்கன்னா கைடு தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க. தண்ணி மேலே கிடைக்குது, டாப் மலையிலும் கிடைக்குது. எவ்வளோ தூரம் ஈஸியாக ஏறணுமோ இறங்குமோ கஷ்டமாக தான் இருக்குது. நெட்டு குத்திக்கு இறங்குது. பாதை பாருங்கள், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இறங்குறதுக்கு. ஆளை உருட்டிடுமோன்னு பயந்துக்கிட்டே தான் இறங்குறோம். நெட்டுக்கு இறங்குது. இறங்குறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அகஸ்தியர் ஏறதுக்கு மட்டும் இல்லை, இறங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே ஒரு கல் கிடக்கு பாருங்கள், அப்படியே ஹாட்டு மாதிரியே இருக்குது. ஹாட்டு மாதிரியான கல் கிடக்கு. வித்தியாசமாக இருக்கும். ஒரு எப்படி ஏறணுமோ இறங்குறோம் அதே மாதிரி தான் இறங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நெட்டு குத்தா அப்படியே இறங்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பிடிச்சி இறங்குறாங்க. நம்மளை இறைவன் சேஃபாக இறக்கி வர நம்புகிறோம். இவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக இறங்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து பாருங்க தெரியும். கூடு பாருங்க, மரத்தில் சரியாவள கூட இருக்கு. இரும்பு கூடு நினைக்கும். அகஸ்தியர் மலை உச்சி இந்த பக்கம் இருக்குது. நம்ம அப்படியே ஏறி கிளம்பி இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இங்கிட்ட ஒரு சின்ன வழித்தடத்து இருக்குது பாருங்கள். இது தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய பாதையாம். இந்த பாதையில் எங்கிட்ட தாண்டினா பாபநாசம் போயிடலாம் ஈஸியாக. ஆனால் அங்கே போகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு இப்போதைக்கு டேமில் தண்ணி அதிகமாக இருக்காலும் யாரும் போக முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதில் அலோவும் பண்ணலை. இந்த பக்கம் போகிறது லீகல் கிடையாது, இல்லீகல், போக முடியாது. ஆனால் இப்படி ஒரு பாதை இருக்குது அகஸ்தியர் கோயிலுக்கு. இந்த பாதை வழியாக போனால் அப்படி போகலாம். இந்த மலையை சுற்றி போகிற மாதிரி இருக்கலாம். கிலோமீட்டர் ரொம்ப கம்மி சொல்லுவாங்க. 8 கிலோமீட்டர் கூட வராது, ரொம்ப கம்மி சொல்கிறாங்க, பக்கம் சொல்கிறாங்க. இது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வருது. நிறைய மலை தாண்டி போகிறோம் அந்த பாதை வழியாக. இது ரொம்ப பக்கம் சொல்கிறாங்க. இந்த பாதை வழியாக போகலாமா. இது தமிழ்நாட்டு பாதைன்னு சொன்னாங்க. அங்கே போய் லைட்டாக எப்படி பிள்ளையார் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கான். இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக விநாயகர் இருக்காருன்னு. கல்லே செஞ்ச கல்லே விநாயகர் வந்திருக்காரு. நிறைய பேர் சாமியை கும்பிட்டுருக்காங்க. இந்த காட்டு வழித்தடம் தான். பாதையே தெரில பெருசாக. போகல பாம்புகள் நிறைய இருக்குங்கிறாங்க. இந்த பாதை வழியாக போகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போகிற பாதை.
அதே பகுதியில் இந்த பக்கம் வந்தாச்சுன்னா விநாயகர் இருக்கார். இந்த விநாயகர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கார். அப்படி விநாயகரை பார்த்துட்டு போயிடலாம். நாயனையும் பார்த்தாச்சு, தமிழ்நாட்டு பாதையும் பார்த்தாச்சு. தமிழ்நாட்டு பாதைக்கு ஒரு இந்த பாதை பாருங்க, ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம். இந்த சிம்பிள் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய பாதை. ஆனால் இப்போ அளவு கிடையாது, நிறைய பாம்புகள் கிடக்குதா அந்த பக்கம் ஆள் போகாமல். அது போக டேமில் தண்ணி அதிகமாக இருக்குது. டேம் தண்ணி அதிகமாக இருந்தால் அங்கிட்டு போகவே முடியாது, நீந்தி கூட போக முடியாது. ஃபஸ்ட்டு அட்டைப்பூச்சி பார்த்துருப்பாங்க, தான் அட்டைப்பூச்சி. நம்ம இந்த மாதிரி கவராதுன்னு தெரில, அவ்வளோது பாருங்க. அப்படியே அது சும்மா அப்படியே எகிரி உட்கார மேலே நம்ம இதில் வரோம்ல, இதோ இங்கே கடிச்சிது. கடிச்சு ரத்தம்லாம் வந்து என்னாச்சு? இன்னும் நிறைய குடிக்குங்க, தெரிய பார்க்கலண்ணா. பார்க்காம ஓட்டா நிறைய கடிச்சிருக்குமா? நல்லா கடிச்சு உள்ள நல்லா இதுவாகிடுவாரு. ஃபர்ஸ்ட் அட்டைப்பூச்சி இப்போ தான் பார்க்குறீங்க. யாருமே இல்லாத காட்டுக்குள்ள அப்படி தனியாக நடக்கும்போது எப்படி சூப்பராக இருக்கும். கீழே தெரியுதுல்ல, அதான் தலை தாமிரபரணின்னு சொல்லுதாங்க. தாமிரபரணி உருவாகிற இடம் சொல்கிறாங்க. அது எப்படி உருவாகுன்னு சொல்லி க்ளோஸ்அப் ஷாட் காமிக்க பாருங்க. தாமிரபரணி ஊற்று மாதிரிலாம் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அருவிகள்னு சொல்லலாம், ஒவ்வொரு சின்ன சின்ன நீரோடைகள்னு சொல்லலாம். இந்த வருதுங்களா, இங்கேருந்து வரக்கூடிய நீரோடைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படி இந்த பகுதியில் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இடம் தலை தாமிரபரணியாக வருது. இந்த நூறுகள்லாம் மலையில் ஊற்று மாதிரிலாம் வரல. இது எல்லாமே அங்கே இருக்க பனி மேகங்கள் மலையில் முட்டி ஒவ்வொரு செடி மேலேயும் பட்டு அப்படி நீரோடையாக மாறி மொத்தமாக வந்து சேர்ந்த இடம் இந்த இடமா சேருது. இதை மாதிரி எல்லா மலையிலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய நீர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய தாமிரபரணி ஆறாவே ஓடுது. தலை தாமிரபரணி இந்த இடத்தான் சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்துக்கலாம். தலை தாமிரபரணி சூப்பரான இடம். பிடிச்ச அதில் போய் குளியில் போட்டு போவோம். தலை தாமிரபரணிலையும் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நல்லாயிருக்கு. அப்படியே தண்ணி அப்படியே ஐஸ் வாட்டர் மாதிரியா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பரான இடம். இந்த மரத்தோட வேற பாருங்கள், தகர செட்டு மாதிரியே இருக்குது. என்னடா தகரத்தை யாரும் சுற்றி போட்டுருக்காங்க பார்த்தேன், வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கமும் இந்த கட்டையை சுற்றி அப்படி பச்சை பசையில் அழகாக அருமையாக இருக்குது. இந்த காடே அவ்வளோ பசுமையாக தான் இருக்குது, ரொம்ப நேச்சராக இருக்குது. நேச்சரை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த அகஸ்தியர் மலைக்கு வாங்க. புதிய மலையாம் அகஸ்தியர் மலை கண்டிப்பாக வாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த அளவு கிடையாது, கேரளா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆஃப் செக்ஷன் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷத்தில் தான் உங்களுக்கு ஆன் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆன்லைனில் புக் பண்ணிவிடுறது. இனிமேல் ஜனவரியிலேருந்து ஆஃப் செக்ஷன் வச்சுருப்பாங்களாம். எவ்வளோ வேணாலும் வரலாங்கிறாங்க. 100-150 ரூபா வரைக்கும் அனுப்புவாங்களாம். ஆனால் கேம்பில் தங்குற மாதிரிலாம் இருக்காது, மொத்தமாக தங்குற மாதிரி இருக்கும். அதுபோல் சாப்பாடு எல்லாமே அவங்கவுங்க பண்ணுற மாதிரி தான், அவங்கவுங்க சைடில் வாங்கிக்கலாமா. ஒரு 10 கேம்ப் மேலே போட்டிருப்பாங்களா அதில் சைடில் வரிசைக்காக. ஏதாச்சும் ஒரு கேம்பில் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வரலாமா. வெற்றிகரமாக 2ஆம் நாள் ட்ரக்கு மேலே நம்ம மேலே டாப்புக்கு ஏறி கீழே இறங்கிட்டோம். அப்போ லஞ்சுக்கு மணி என்ன பிரதர்? மணி 3:50. மணி 3:50 ஆச்சு. உப்பு, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, பிக்கிள்ஸ், ஊறுகாய், சோறு, சாம்பார், ரசம். சூப்பர். டே 2 ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி அண்ட் சுக்காப்பி. சுக்காப்பி உள்ள கடுங்காப்பி. கடுங்காப்பி உள்ள காப்பி. இங்கே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க, ஜம்முன்னு இருக்கு. அடிக்க கிளைமேட்டுக்கு பாருங்க. கேம்ப் ஃபயரில்
வராது மேடு போட்டுருவாங்களா? டே 2 நைட் சாப்பாடு கஞ்சி பச்சைப்பயிறு வத்தல் அப்பளம் நல்ல சாப்பாடு. சாப்பாடும் சரி கூட்டும் சரி நம்ம சாப்பிட்டு போய் கேட்டோம்னா எவ்வளோ நாள் கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேங்காங்க. இல்லை ஒரு ஆளுக்கு ஒன்று தான் சொல்ல மாட்டேங்காங்க. எல்லாமே இருக்குது. இந்த பயிரெலாம் நான் 4 ட்ரிப் போய் சாப்பிட்ருப்பேன். பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடுத்துட்டே இருக்காங்க. நல்லாயிருக்கு சாப்பாடு கேண்டீனில். இன்றைக்கி டே 2. இன்றைக்கும் கரடி வந்திருக்கான். கிச்சன் கிட்ட கரடி வந்திருக்கு. அந்த கிச்சன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கரடியை விரட்டிட்டாங்களாம். நேற்று கரடி நம்மளை விரட்டிச்சு, இன்றைக்கி நம்ம கரடியை விரட்டியிருக்கோம். இன்றைக்கி டே 3. நமக்கு காலையில் புட்டும் கடலக்கறியும் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு அருமை. சாப்பிட போகிறோம். இந்த ஃபால்ஸ்லாம் குளிக்க போகிறோம். சூப்பராக இருக்குது. கிட்டக்கு ஃபால்ஸ் தான், ப்ரைவேட் ஃபால்ஸ் கிடையாது. கிட்டக்கு ஃபால்ஸு மலைக்கு வாரமாக மட்டும் குளிச்சிக்கலாம். நம்ம அகஸ்தியக்கூடம் போயிருந்தோம். அப்போ கோகுல் ப்ரோ மீட் பண்ணியிருந்தோம். அவங்க சேலத்தில் வந்திருக்காங்க. அவங்க அந்த அகஸ்தியமில் போய் இறங்கிட்டாங்க, முடிச்சாச்சு. இந்த மலையை பற்றி அவங்க பற்றி அவங்க ஒரு சின்ன கருத்துக்கள் சொல்லுவாங்க. பாருங்கள், அது அந்த உயரம் போக போக தான் வந்துட்டு சின்ன சின்ன கஷ்டம்ன்ட்டு எனக்கு தெரிகிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய கஷ்டம்னு படும். அந்த பெரிய கஷ்டம்லாம் எதுவும் காணா போய்டும். ஒரு வாட்டி ஏறி இறங்கணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய இடம் தான். அதான் பிரச்சனை பற்றினா, பிரச்சனைனா உடல் அப்படின்றது ஒரு பிரச்சனை. அது கையில் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு ட்ரெக் வரும்போது வந்துட்டு உடல்ன்ற ஐடென்டிஃபை கழட்டி வெளில வச்சிடணும். வெளியே வச்சுட்டு நான் உடல் அல்ல மனம் அல்ல அப்படின்ற ஒரு கோட்பாட்டை கையில் எடுத்துகிட்டு நடந்தால் எதுவும் தோசை தான். முயற்சி பண்ணலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ. தேங்க்யூண்ணா. சரி, பாய் ப்ரோ. இவங்க சென்னையில் வந்திருக்காங்க. சென்னையில் இருந்தால் இலாப்பங்க வந்து நண்பராக ஆகிட்டோம். இவங்களும் அந்த ட்ரெக்கிங் போய்ட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவாங்க. ட்ரெக்கிங் முடிச்சாச்சு ஓரளவுக்கு. நாங்கள் ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இந்த மாதிரி மலைக்கெலாம் நம்ம கை கால் நல்லா இருக்கும் போதே வந்து பார்த்துடணும். ஏன்னா காசு பணம் இருந்தால் மற்ற இடத்துக்குலாம் போயிடலாம். ஆளை வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க, பீரியட் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத, தூளி இல்லாத இடத்துல நம்ம கை கால் நல்லா இருக்கும் போதே வந்து பார்த்தா தான் உண்டு. ஸோ சொந்தக்காரங்களாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பெற்றவங்களாம் கூட வரமாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துலாம் போயிட்டு வந்தோன்னா நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். எல்லோரும் வாங்க. சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் இது வரைக்கும் ட்ரெக்கிங் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெக்கே ரொம்ப டிஃபால்ட்டு, பயங்கர அட்வென்ச்சரான ட்ரெக்காக யூஸ் பண்ணிக்கிங்க. சொன்ன மாதிரி உடம்புல கொஞ்சம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் நீங்கள் ஒரு கற்றுக்கணும். ஆனால் ஒரு 3 நாள் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும், யாரும் வந்து எதுவும் இல்லை, நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி வேணும்னா நீங்கள் ஒரு லாங் வாக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இதுதான் என்னோடய தாட். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கங்க. ஹெவி வெயிட்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இதுதான் நம்மளோட உடம்பே ஒரு வெயிட்டு. ஸோ அது மேலே ஒரு வெயிட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொஞ்சம் வாக் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டு மணி 12:50. இப்போ தான் கண்ணு கட்டுற தூரத்தில் செக் பண்ணி அனுப்பிச்சாங்கல்ல, செக்யூரிட்டி செக்அப் பண்ண இடம் பேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அங்கே ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த பயணம். இந்த பயணத்தில் நிறைய புது புது அனுபவங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனால் நம்ம குறிக்கோள் வந்து நேராக போய் அகஸ்தியரை பார்க்கணும். குறிக்கோளில் நிறைய புது புது மனிதர்கள், புது புது அனுபவங்கள், நிறைய புது புது அருவிகள்னு சொல்லி எல்லா விதையும் வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கேயும் காட்டு விலங்குகள் வந்து நடமாட்டம் இருக்குது. ஆனால் நம்ம ஆள் அதிகமாக நடக்க சத்தம் முடிச்சே போகிறனால ஆள் சத்தத்தை கேட்டு அந்த விலங்குகள்லாம் ஒளி தனியாக போயிருதுங்க. பெருசாக விலங்குகள் எதுவும் பார்க்க முடியல. ஒரு வெற்றிகரமான சிறப்பான பயணமாக இருந்துச்சு. இந்த பயணத்துக்கு எங்களோட சித்தர்கள் வந்த மாதிரி தான் நினைக்கிறோம்.
எங்களால் அவ்வளோ தூரம் சேஃபாக கூப்பிட்டு சேஃபாக இறங்க வச்சுட்டாங்க. இதுபோல் தொடர்ந்து நம்ம பயணிப்போம், தொடர்ந்து இந்த பயணத்தை தருவோம். இந்த பயணத்தை கொடுத்த இறைவனுக்கும் ரொம்ப நன்றி. ட்ரெக்கிங் சிறப்பாக முடிச்சிட்டோம். மறுபாதையில் எங்கள் நண்பர் மணிகண்ட பிரபு மணிகண்டஞ்சி அவங்க காலையும் கடிச்சிருக்கு, அட்டைப்பூச்சி கடிச்சு அதிலே நஞ்சிருச்சு, செத்து போச்சு. அட்டைப்பூச்சி இல்லைன்னு நினச்சோம், ஆனால் இருக்குது. தெரில, நான் இங்கே